ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது ஒரு சிறிய பதிவு. என்ன அப்படின்னா, உறவை இப்போ நமக்கு எல்லாருக்குமே உறவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க ஒரு 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 கேட்டகரியாகவும், பணம் இல்லாதவங்க இன்னொரு கேட்டகரியாகவும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மற்ற உறவுக்காரங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்கிறது தான் சரி, அவர் செய்கிறது தான் சரி அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பணம் இருக்கிறவங்க பக்கம் சாஞ்சிடுறாங்க. இந்த பணம் இல்லாதவங்க செய்யக்கூடிய நன்மையாக இருந்தாலும் அந்த பணம் இருக்கிறவர் இவன் செஞ்சது தப்புனா மற்ற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆமாம் இவன் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு பூம் பூம் மாதிரி மாடு மாதிரி தலையாட்டுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் தலையாட்டாதீங்க. உங்கள் மனசாட்சிப்படி உங்களுக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சது, யார் சரியாக செய்கிறது அப்படின்னு. ஏன் பணம் உள்ளவங்க தப்பு செஞ்சால் மட்டும் அதை ஆமாம் ஆமான்னு ஏற்றுக்கிறீங்க, அவர் என்ன செஞ்சாலும் சரிதான்னு ஏற்றுக்கிறீங்க. உங்ககிட்ட அவருடைய தவறை சுட்டி காட்ட முடியலைன்னா நீங்கள் என்ன உறவு? பணம் இல்லைங்கிறனால இவன் என்ன மட்டம்? அப்படியெல்லாம் மனுஷனை உதாசீனப்படுத்தாதீங்க. இருக்குதோ இல்லையோ அவனும் உங்கள் உறவு தானே, அவனும் சொந்தம் தானே. அதனால பணம் இருக்கிறவன் மட்டும்தான் நல்லவன், இவன் சொன்னால் எல்லாமே சரின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இருக்காதீங்க. எல்லா உறவுகளுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரையும் தான் நம்புகிறாங்க. அப்போ உங்களால் சரியானதை எடுத்து சொல்ல முடியலைன்னா நீங்கள் உறவுகளாக இருந்துமே பயன் இல்லையே. யோசிச்சு பாருங்கள். நல்ல உறவாக இருந்துச்சுன்னா பணம் இருக்கிறவன் தப்பு செஞ்சாலும் அந்த தவறை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டிட்டு அந்த மாதிரி செய்யாதீங்க, அவர் யார், அவரும் நம்ம சொந்தம் தானே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள். சரியா? அவர் சொன்னால் அவர் மச்சான் சொல்லிட்டா, மாமா சொல்லிட்டா, சித்தப்பா சொல்லிட்டா, அண்ணன் சொல்லிட்டா, தம்பி சொல்லிட்டா, அவன் சொன்னதெல்லாம் சரின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அந்த ஆளுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, இவனை வளரவே விடக்கூடாது, இவனை நல்லாவே இருக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால யார் தப்பு செஞ்சாலும் அந்த தவறை சுட்டி காட்டுங்க. பணம் இல்லாதவன், பொருள் இல்லாதவன் கொடுமைக்காரவன் கிடையாது. சரியா? யாருடைய நிலைமை எப்போ வேணாலும் மாறும். சரியா? அதனால தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உறவுகளே ரெண்டு பக்கமும் தராசின் துலாக்கோல் மாதிரி ரெண்டு பக்கமும் ஆராய்ந்து தீர்ப்பை சொல்லுங்கள். இருக்கிறவனுக்கு ஒரு தீர்ப்பு, இல்லாதவனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லாதீங்க. அந்த உறவெல்லாம் நீடிக்காது. அப்படிப்பட்ட உங்கள் உறவெல்லாம் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க, தேவையே கிடையாது. சரியா? நல்ல உறவு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் ஆராய்ந்து தீர்ப்பு சொல்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.